அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் மார்கழி மாத பலனை தான் பார்க்க போகின்றோம். முதலில் மார்கழி மாதத்திற்கான சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்க்கலாம். மார்கழி மாதம் புனிதமான தமிழ் மாதங்களில் ஒன்றாகும். இந்த மாதத்தில் அதிகாலையில் கோவில்கள் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். இந்த மாதத்தில் திருவெண்பா விரதம் இருப்பது ஒரு சிறப்பான விரதமாக இருக்கும். பாவை நோன்புகள் இந்த மாதத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. தமிழில் திருவாதிரை நட்சத்திரம் வரும் ஆருத்ரா தரிசனமும் மார்கழி மாதத்தில் மிகவும் மங்களகரமான நாளாக இருக்கும். கேரளாவில் இந்த விழா திருவாதிரை என்று கொண்டாடப்படுகின்றது. திருவாதிரை திருவிழாவின் போது சிவபெருமானுக்கும் திருவாதிரை காளி என்ற சிறப்பு செய்முறையும் வழங்கப்படுகின்றது. முக்குடி ஏகாதசி நாளில் மகாவிஷ்ணுவுக்கு சொக்கவாசல் திறப்பு விழா வழங்கப்படுகின்றது. மார்கழி அல்லது மார்கழி மாதம் என்பது மார்கழி மாதத்திற்கு தொடர்புடைய மாதமாக இருக்கும். மார்கழி மாதம் தனூர் மாதம் என்றும் ஒத்துப்போகின்றது. இந்த மாதத்தில் முக்கியமான திருவிழாக்கள் 2023, 2024 மார்கழி மாதத்தில் மங்களகரமான நாட்கள் என்னவென்று பார்த்தால், ஞாயிறு 17 டிசம்பர் 2023 விவாக பஞ்சாமி தினமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை டிசம்பர் 22 ஏகாதசி நாளாக இருக்கும். டிசம்பர் 22 வெள்ளிக்கிழமை கீத ஜெயந்தியாக இருக்கும். சனிக்கிழமை 23 டிசம்பர் மாதம் ஏகாதசி நாளாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை 7 ஜனவரி 2024 சபல ஏகாதசி நாளாக இருக்கும். மார்கழி மாதத்தின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றார். மார்கழி 29ஆம் தேதி மகர ராசியில் இடம் மாறுகின்றது. செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார். புதன் விருச்சிக ராசியில் அமர்கின்றார். 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார். குரு மேஷராசியில் இருக்கின்றார். சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்கின்றார். மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகின்றார். சனி கும்பராசியில் அமர்கின்றார். ராகு மீன ராசியில் இருக்கின்றார். கேது கன்னி ராசியில் பயணம் செய்கின்றார். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை தனூர் மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் குளிர்காலம் தொடங்கும் மாதமாக மார்கழி மாதம் நவக்கிரகங்களில் பயணத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்துள்ளவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மற்றவர்கள் உணர்வுகளை புரிந்து செயல்படும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை வழங்குகின்றது என்பதை பார்க்கலாம். முதலில் இந்த மாதத்தின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அவரோடு 3, 6க்கு அதிபதியான புதனும் இணைந்துள்ளார். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் உருவாகும். சனி பெயர்ச்சி இந்த மாதத்தில் நிகழ இருப்பதால் லாபஸ்தானத்திற்கு வரும் சனி பகவானால் பொருளாதார நிலை உயரும். அருள் உள்ளவர்கள் மற்றும் அனுபவாளிகள் உங்களுக்கு ஆலோசனை தருவார்கள். அதனால் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு வழியும் பிறக்கும். மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசிக்கு போகின்றார். பாக்கிய கணிதப்படி நடைபெறும் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை உங்களுக்கு தரும். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்தும் அகன்றுவிடும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் தொழில் அதிக அபிவிருத்தி அடையும். உத்தியோகமும் அபிவிருத்தி அடையும். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் எதிர்பார்ப்பால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதற்கான சலுகைகளையும் உங்களுக்கு வழங்குவார்கள். சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் வந்து மறையும். மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய ராசிக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் அஷ்டமத்திற்கு வரும்பொழுது அதிக மாற்றங்கள், அதாவது பல மாற்றங்கள் வந்து சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாத, கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாது. தனவரவு வந்தாலும் வந்த வருநிமிடமே செலவாகிவிடும். எதிர்பார்த்த விரயங்களும் உண்டு.
உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் வழங்க மாட்டார்கள். குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. தனுசு ராசிக்கு மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சியாகின்றார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்திற்கு வரும்பொழுது யோகம் அதிகமாக இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகலும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். தீர்த்த யாத்திரைகளையும் தெய்வீக தரிசனங்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். வாகனம் வாங்கியும் மகிழும் யோகமும் உண்டு. பொதுவாக குரு வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு குருமங்கள யோக அடிப்படையில் இல்லத்தில் மங்கள ஓசைகள் கேட்கும் வாய்ப்பும் உண்டு. மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர்தான் புதன். சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீட்டுக்கே வந்து சேரும். இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகளும் கைகூடி வரும். வெளிநாடு செல்பவர்கள் அங்கேயே வீடு வாங்கலாமா அல்லது சொந்த ஊரில் சொத்துக்கள் வாங்கலாமா என்று யோசிக்கும் நேரமாக இருக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பதவி உயர்வால் உங்களுக்கு மகிழ்ச்சி காண்பீர்கள். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். மாணவியர்களுக்கு கல்வி முன்னேற்றமும் உண்டு. பெண்களுக்கு சில பிரச்சனைகளில் இருந்து விடுபடும் சூழ்நிலையும் அமைகின்றது. பிள்ளைய வழிகள் சுப செய்திகள் வந்து சேரலாம். மார்கழி 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகின்றார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறும் இந்த நேரத்தில் யோகமான நாளாக இருக்கும். உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் குரு 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்ப்பதால் பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல்கள் வந்து சேரும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். திருமண முயற்சிகள் கைகூடும். பெற்றோர்கள் வெளியிருந்த பிரச்சனைகள் தீரும். பலம் பெற்ற குருவை உள்ளன்போடு வியாழக்கிழமை தோறும் வழிபடுவது மிக நல்லதாக இருக்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று பார்த்தால் டிசம்பர் 19, 20, 25, 26, 29, 30, ஜனவரி 10, 14. உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்று பார்த்தால் சிவப்பு நிறம். இந்த மாதத்தின் பரிகாரம் என்னவென்று பார்த்தால் வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகப் பெருமானை வழிபடுவது மிகவும் உகந்ததாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு உங்களின் சந்தோஷத்தை வரவழைக்கும். இந்த மாதத்தில் அம்பிகை வழிபாடு உங்களுக்கு இன்பத்தை தரும்.